அண்மை செய்தி. சிறைக்குள் செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் செல்வது குறித்து கண்டறிய சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். சிறைக்குள் செல்போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் செல்வது குறித்து கண்டறிய சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தடை செய்யப்பட்ட செல்போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் புழல் சிறை வளாகத்திற்குள் கண்டறிவது தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோரை சிறைத்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் உள்ளிட்டோரின் உடல்நிலை தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் அளித்த அறிக்கையை கூடுதல் குற்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அதில் பிலால் மாலிக் உடலில் கடுமையான காயங்கள் இருப்பதாகவும், பன்னா இஸ்மாயில் மற்றும் மற்றொரு கைதியின் உடலில் லேசான காயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் நாங்கள் உரிய முறையிலான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வேலூர் சரக சிறைத்துறை டிஐஜி சண்முகசுந்தரம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் சிறை வளாகத்திற்குள் கண்டறியப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து 3 பேரும் தாக்கப்பட்டது தொடர்பாக சம்பவம் தொடர்பாக வேலூர் சரக டிஐஜியின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.